தொடர்ச்சியான உறவுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியே அந்த உறவு, அந்த நெருக்கம், அந்த ஐக்கியம் தாங்க. சின்ன சின்ன காரியம் கர்த்தரை நம்பி பார்ப்போம். நான் நல்ல கிறிஸ்து. சின்ன சின்ன காரியத்துக்கும் அப்படி நம்பி வாழ்ந்தோம்னா சோர்ந்து போக மாட்டோம், தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியில் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான். நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவர் இந்த கிரிகளை செய்கிறார். அவர் செஞ்சது, அவர் சாதிச்சது அத்தனையும் பிதாவை நம்பி அவர் செஞ்சார். அப்புறம் சொல்லுகிறார், நான் போறேன். இப்ப நீங்க இருக்கீங்க, நான் செஞ்ச அத்தனை கிரிகளும் நீங்க செய்வீங்க, இதை பார்க்கலும் பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொன்னார். சொன்னாரா? சொல்றதுக்கா சொன்னாரா? செய்ய முடியுமா? அப்படி முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும். அவர் சும்மா சொல்லிட்டு போறக்கல்ல, அவர் உற்சாகம் முட்டுறக்கா சொல்லலை. நான் என்னப்பா நீ பெரிய செஞ்சிருவா அப்படி உற்சாகம் மட்டும் சொல்லலை. பிதாவுடைய ஜீவன் அவருக்குள்ள இருந்துச்சு, அவருக்குள்ள பிதாவுடைய ஜீவன் இருந்துச்சு, பிதாவுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் சொன்னார், நான் செடி நீங்கள் கொடியினர். கொடி தானா கனியை கொடுக்க மாட்டாது, நாமும் தானா கனியை கொடுக்க முடியாது. உள்ள இருக்கிற ஜீவன், உள்ள இருக்கிற தேவனுடைய சுபாவம், அதை சார்ந்து வாழ்ந்தோம்னா அவர் எப்படி பெரிய காரியங்களை செய்தாரோ அதே போல அவரை சார்ந்து பெரிய காரியங்களை செய்வோம். அப்படி பெரிய காரியங்களை செய்யும் பொழுது நான் என்று சொல்ல மாட்டோம், நான் ஒரு பெரிய ஆள்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதை செஞ்சது நீங்கள் அல்ல, உங்கள் மூலமாக தேவன் செஞ்சார். அதனாலதான் கிறிஸ்தவத்தை மிக மிக முக்கியமான போதனை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாருங்கிற போதனை. கிறிஸ்துவுக்குள்ளாக யார், நாம் எப்படி இருக்கிறோம் அது தெரியலன்னா அதை பேர் ஆக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு சபையில் அதை சொல்லிக்கொண்டா அவங்க யாருன்னு சொல்லி கொடுப்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவன் யார், பரிசுத்தமாக இருக்கிறான், நீதியாக இருக்கிறான், தேவனே அவனுக்குள்ள வாசமாக இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அவன் யாருன்னு தெரியலன்னா அது போல வாழ முடியாது. கொலோசியர் 3:4 சொல்லுகிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துங்கிறாரு. கலாத்தியர் 2:20 எடுப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ பிழைக்கிறேன், நான் அல்ல, நாம் பிழைக்கல, கிறிஸ்துவே பிழைக்கிறார். கிறிஸ்துவே என் மூலமாக செயல்படுகிறார். கிறிஸ்துவே இந்த பெரிய காரியங்களை செய்கிறாரு. தான் செஞ்சதா ஒன்றுமே செய்யலை, கிறிஸ்து செஞ்சார். மற்ற எல்லா அப்போஸ்தலரை பார்க்கலும் அதிகமாக பல காரியங்களை செய்தது ஒருத்தர் தான். எனக்கு அந்த மனிதனோட வாழ்க்கைங்கிறது எனக்கு ஆச்சரியம், விந்தையிலும் விந்தை. எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா அந்த மனுஷன் செஞ்சது. பல முறை சொல்லணும், இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா அந்த காலத்தில் இல்லை, யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த மனிதன் செய்த ஊழியத்தை இதுவரைக்கும் யாருமே செய்யலை. ஃபஸ்ட்டு பயனீர் ஒர்க்குங்க. இன்னைக்கு ஏசு யாருன்னு தெரியும், ஏசு யாருன்னே தெரியாத உலகத்தில் போய் அந்த ஊரை கலக்கினார். அப்படியே ஊரை கலக்கினாரு. அங்கே இருக்கிற கோயிலுக்கு ஆட்கள் போகலை. அவ்வளோ பெரிய காரியங்கள், அரும்பெரிய காரியங்கள் எப்படி செஞ்சாருன்னா, அந்த மனுஷன் முழுக்க முழுக்க நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். நான் செஞ்சது நான் செய்யலை, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவே எனக்குள்ள செயல்பட்டார். அவன் அந்த மனுஷன் மாம்சத்தில் நம்பிக்கையே வைக்கல. சொல்றாரு பார்த்தீங்களா, மற்றவங்க மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் நான் வைக்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அறியணும், அவரை தெரியணும், எனக்கு அவர் எப்படிப்பட்டவரும் தெரியணும்னாரு. அந்த மனுஷன் கடைசி வரை அவ்வளோ உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியில் சோர்ந்து போகாமல் ஓடினார்.
நீங்கள் மக்கள் சொல்கிறாங்களே, எனக்கு இருக்க பிரச்சனையை கேட்டிங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க, அவர் பிரச்சனையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஒப்பாரியே வச்சுருவீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? அத்தனை மத்தியில் இந்த மனுஷன் ஜெயமாக ஓடுனாருங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளை நம்பி வாழ்கிறோம், மாம்சத்தை நம்பி வாழ்கிறோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் சொந்துருவோம். அவரை போல் அறிவாளி யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய அறிவாளி, படித்ததில் தேர்ந்தவர். அவர் படித்த கேட்டுட்டு ஒரு ராஜாவனை ஒருத்தருவானே, நீ நிறையா படித்ததுனால நீ பிதற்றுகிறாங்கிறான். அவ்வளோ படிச்சிருந்தான், பெரிய பெரிய ஆட்களோட தைரியமாக போல்டாக பேசக்கூடியவன். ஆனால் தன் மாம்சத்தை நம்பலை, தேவனை நம்பினார். கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் தேவனோடு, தொடர்ச்சியான உறவுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியே அந்த உறவு, அந்த நெருக்கம், அந்த ஐக்கியம் தாங்க. மக்களுக்கு என்ன கொஞ்சம் ஓடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு அவரை நம்பிட்டு, இதுக்கு பைபிள் வச்சுக்கிட்டு, அதான் நல்லா போயிட்டுருக்குல்ல, போவோம் போவோம், எவ்வளோ தூரம் போகும், கொஞ்ச நேரத்தில் நின்றோம். சின்ன சின்ன காரியம் கர்த்தரை நம்பி பார்ப்போம். நான் நல்ல கிறிஸ்து, சின்ன சின்ன காரியத்துக்கும் அப்படி நம்பி வாழ்ந்தோம்னா சோர்ந்து போக மாட்டோம், தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும்.